நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான பதிவு தாங்க இது. நீங்க மாத பலன் பாக்குறீங்கன்னா, குரு சுக்கரன் ஜோதிடியில பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திய நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல 2 ராஜ யோகம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாயி புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு. அடுத்து சிவராஜ யோகம். இது 2 யோகமும் உங்களுடைய ராசிக்கு அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் அந்த தனுசு ராசி. எப்போதுமே பாருங்க, தனுசு ராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் தன்னம்பிக்கையா இருக்க முடியாது, இவங்கள மாதிரி யாரும் நேர்மையா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க ஒரு காரியத்தை கண்ணு வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. இது எப்போதுமே தனுசோட இயல்பான குணங்கிறாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் தனுசு ராசிக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் தெரிஞ்சுக்கங்க. வரக்கூடிய இந்த ஜூலை மாசம் நீங்க என்ன செய்யணும், எதுல போகணும், எதுல போகக்கூடாது, என்ன பண்ணா நல்லா இருக்கும், அதுக்கான ஒரு பதிவு தான் இது. வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது உங்க வாழ்க்கைக்காக ஒரு வெற்றி படியாக இருக்கும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்க, இனிமே தான் நீங்க எதுவுமே தைரியமா ஒரு விஷயத்துல இறங்கணும். இல்ல கடைசி முடிவுரிய பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒரு விதமான பலன் இருக்கு. கிரகமைப்பு பார்க்கும்போது உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில, 7ஆம் இடத்துல சூரிய புத ஆதித்ய யோகம் வைப்பாங்க. நேரம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும். 8ல குரு உச்சம் கடகத்துல, 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்துருக்கு. இதான் கிரகத்தோட அமைப்பு தனுசு ராசியை பொறுத்தவரை. ஏன்னா தனுஷை பொறுத்தவரை இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை சால்வ் ஆக போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மேக்சிமம் உங்க ராசி அதிபதி யாருன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல யாருக்கு இருந்தாலும் சரி ஒரு குழப்பத்தை கொடுப்பான்னு சொல்றாங்க. எப்படி ஒரு குழப்பங்கள், ஒரு ஸ்டெடியா முடிவெடுக்க முடியாத ஒரு சிந்தனையை உண்டு பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பு ஒரு சில பேர் கொடுத்துருப்போம். நீங்க கேட்டா சொல்லுவாங்க. நீங்க தனுசு ராசியை கேட்டு பாருங்க, ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு தடுமாற்றம் இருக்கு, நல்ல சிந்தனை இல்லை, நல்ல அனுகூலம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தடுமாற்றத்தை பார்த்தது யாருன்னா மேக்சிமம் தனுசு ராசிக்காரர். நல்ல நிரந்தரமான வேலை இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லைன்னா வேலை இருந்திருக்காது. ஏன்னா வேலைக்குள்ள அதிபதி இது மாதிரி 8ஆம் இடத்துல போய் பிரச்சனை போய் உட்காந்துருந்தாரு. 2 மாசமோ இல்லை 3 மாசத்துக்கு முன்னாடி பாருங்க, ஏதாச்சும் இப்ப ரீசெண்டா 1 மாசத்துல பாருங்க வேலை ஒத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருக்கு பாருங்க. பாக்குற இடத்துல வேலை பாக்குற இடத்துல அப்படி இல்லாட்டின்னு சொல்ல பெருங்கொண்ட பணம், தாய் மாமன் உறவு, சகோதர உறவு, ஏதாச்சும் ஒரு தடங்கள், தடுமாற்றம், இது மாதிரி நிறைய இருக்கும். மெயினா உத்தியோகஸ்தானத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க. அப்போ முதலாளியா இருந்தாலும் தொழிலாளிகிட்ட ஒரு மன உளைச்சலுக்கு நீங்க ஆள் ஆயிருக்கணும். கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வழக்கு இருக்கு, கேஸ் இருக்கு, இப்படின்னு ஒரு குழப்பத்தை அப்படியே உண்டு பண்ணிருக்கோங்க மைண்டுக்குள்ள. உங்களை ஸ்டெடியா அது ஒரு விஷயம் முடிவெடுக்க முடியுதா? கேளுங்களேன், ஓப்பனா கேட்கறேன். தனுசு ராசியில கரெக்டா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை இறங்க முடியுதா? ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி படிப்பு, கல்வித்துறை, அது திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் ஒரு சில பேர் ஜாதக தசாபதி சரியில்லைன்னா இங்க பிரச்சனை இருக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய விதிஜாதத்துல கிரகமைப்பு தசாபதி சரியில்லைன்னா உங்களுடைய தந்தைக்கு எப்படி, தந்தை தாய் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு, இல்ல சகோதர உறவுக்கு, இல்ல வேலை உத்தியத்துல சிறு இடமாற்றம், நல்ல வேலை இல்லாம மாத்தலாங்கிற ஒரு பிளானுக்கு போகக்கூடிய அமைப்பு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தனுசு ராசியை பொறுத்த வந்திருக்கும். இல்லமா ரீசெண்டா உடம்பு ஆரோக்கியத்தாண்டி மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க. இதையும் தொந்தரவு பார்க்கணும். 4ங்கிறது நம்ம மார்பு பகுதி, சளி தொந்தரவு, இதய தொந்தரவு, இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனையும் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு தடங்களை பார்த்துருப்பாங்க. திடீர் பயணம் நிறைய இருக்கும், நிறைய அலைவாங்க, அலைச்சல் நிறைய இருக்கும் இந்த குரு பயிற்சியான உடனே பாருங்க.
ஒரு மன உளைச்சல் அலைச்சல் நிறைய இருக்கும் ஜாதத்துல குரு சரியில்லை ஆகிவிட்டால். இப்ப என்ன காரணம் தெரியுமா, ஒரு ராசிதிபதி இன்னும் நல்லா இருக்கு, அதையும் தாண்டி பாருங்க. நான் சொன்ன அந்த புதாதித்ய யோகம் சொல்றேன் பார்த்தீங்களா, இது சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா ஒரு ராசியை பார்க்குதுங்க, ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசியை பார்க்குது. சூரியனும் புதனும் சேர்ந்து உங்க ராசியை நேரா பார்க்கறதுனால சொல்றேன், வருமானங்கிறது குறையில்லாம இருக்கும். என்ன காரணம் தெரியுமா, வருமான ஸ்தானங்கிறது 2ஆம் இடம். எப்படி வருமானத்தை உங்களுக்கு பார்க்கணும், தனுசு ராசில இருந்து 2ஆம் இடத்தை எடுத்துருங்க, மகரத்தை வச்சுக்கோங்க, இதான் வருமானத்தை காட்டும். அந்த அதிபதியான சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, புதனுடைய நட்சத்திரம். இதுல ரேவதியில போறாரு. இது ஏன் உங்களுக்கு நான் புரியுதாப்புல சொல்றேன் தெரியுமா, ரேவதியில போறாரு, உங்களை அர்த்தாஷ்டம சனி சொல்லி எல்லாரும் பயமுறுத்துவாங்க. ஆனா இருந்தாலும் இங்க நல்ல வருமான இன்கம் இப்ப கிடைக்கும். ரீசெண்டா அந்த புதாதித்ய யோகம் ஜூலை 16 ஏன்னா அந்த புதன் உங்க ராசியை பார்க்கிறார். நல்லா பாருங்க, வருமான ஸ்தானத்தையே புதன் சாரா, அந்த புதனே உங்களை பார்க்கறதுனால இங்க வருமான இன்கம் நல்ல அறிவு ஞானத்தை கொடுத்து வருமான இன்கம் குறையில்லாம கொடுப்பாருங்கிற விஷயத்த சொல்லணும். ஒண்ணு. அடுத்து திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடக்கணும். 2வது விஷயத்துக்கு ஓடிடணும். முதல் திருமணமா 2வது திருமணமா குழந்தை பாக்கியமா, இது 2க்குமே எந்த ஒரு தடங்களும் வராது ராஜா. செம்ம லக்கு, பார்த்துக்கோங்க. நான் திருமணத்துக்கு எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேங்க. திருமணஸ்தான அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரத்துல போறாரு. புனர்பூசம் குருவுடைய சாரத்துல இருந்து நேரம் உங்க ராசியை பார்க்கறதுனால சூரியோட சேர்ந்து பார்க்கறதுனால ஒன்றும் அரசாங்க மனைவியோ இல்லை அரசாங்க கணவரோ உங்களுக்கு வரணும், இல்லை தலைமை பொறுப்பு உள்ள லீடரான ஒரு கணவரை நீங்க சந்திக்கணும் விதியில. இது இந்த ஜூலை மாசம் முடிவுக்குள்ள தெரிஞ்சிருக்க, வரப்படாதீங்க. குழந்தை பாக்கியம் திரும்ப 2க்குமே நான் எந்த ஒரு தரங்களும் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி வீடு கட்டியிருக்கணும், இல்லை கடன் வாங்கியாச்சு வீடு கட்ட போறீங்க, இல்லை இடம் வாங்க போறீங்க. எங்க எடுத்தோன்னு கடன் வாங்க சொல்றீங்க? நல்லா பாருங்க, புதன் பார்த்தாவே கடன் மாதிரி நீங்க வீடோ இடமோ பூமிக்கோ லோன் போட்டாகணும். அந்த லோன்ல தடங்கள் இருக்கும். ஆனா இப்ப நீங்க மூவ் பண்ணி பாருங்க, இல்லை ஜூலை மாசம் 23 அப்புறம் அந்த லோன் சேங்ஷன் ஆயிரும். சொல்லுங்க, வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து வாங்கினா நிறைய பேர் தனுசு ராசியை பொறுத்தவரை வாங்கி தான் ஆகணும். ஏன்னா சனி பகவானே புதனுடைய சாரத்துல, அடுத்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு சேர்ந்திருக்காரு. அப்பா சொத்து தாத்தா சொத்துல வழக்குல நீங்க ஜெயிப்பீங்கிற விஷயத்தை இதை நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு கிரகம் இப்ப நல்லா இருக்கு. உச்சமான குரு ஏன் தெரியுமா, நேரம் 4ஆம் இடத்தை பார்க்குது, வீடு இடம் பூமி சொத்து பார்க்குது. அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்குது. வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களாம் டாப்ல கொண்டு வைப்பேன்னு சொல்றாரு. குருவே சொல்றாருங்க, கண்டிப்பா அது நடக்கும். வெளிநாட்டு வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உங்க வாழ்க்கையில நடக்க போது. இது மிஸ் பண்ணிடக்கூடாது தனுசு ராசியை பொறுத்தவரை. மெயினா வெளிநாடு வெளியூர்ல இங்கே வேலை பார்க்கறதுக்கும் வேலை உத்தியோகம் சூப்பராக. செவ்வாய் வேலை சார்ந்த உட்காந்துனா எப்படிப்பட்ட வேலையில உங்களை கீழ்த்தனம் பார்த்தா அவனுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. ஏன்னா பஞ்சமாதிபதியே நேரம் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு, நேரம் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப பகை எதிரியை சரி பண்ணி விடுவாரு. அப்ப வேலை உதவியில எந்த ஒரு தடங்களும் வராதுன்னு நான் சொல்றேன். நிறைய ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு அதிகமா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இப்ப அரசாங்க வேலை எழுதுனா எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் இருக்கு, நல்ல ரிசல்ட் இருக்கு. ஜூலை 16 ரிசல்ட் கிடைச்சா அதையும் தாண்டி உங்களுக்கு கிடைக்கும். தூரத்துல வேலை கிடைக்கும். சிவராஜ யோகம் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஜூலை 16 அப்புறம். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகளில் எந்த ஒரு தடங்கள் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். மெயினாக கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்குங்க. மருத்துவ ஃபீல்டு பட்டைய கிளப்புங்க. இது சம்பந்தம் படிக்கிறீங்கன்னா மருத்துவம், ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், டிரைவர் வேலை பார்க்குறவங்க எல்லாமே தனுசு ராசியில் இருப்பீங்க. இவங்க எல்லாருமே டாப்பா இருக்கும். நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கூடிய நல்லா இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை தொழில் பண்ணுங்க. நல்ல ஒரு எந்த ஒரு கெட்டது வராது. தொழில நல்லா லாபம் இருக்குங்க. தொழில்ஸ்தான அதிபதி குருவுடைய சாரத்துல உங்க நட்சத்திர சாரத்துல உங்க நேரா பாக்குறதுனால இங்க தொழில சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு எங்கே இருந்தாலும் நீங்க போவீங்க. பாருங்க, ஒரு லீடரான ஒரு விஷயம் நீங்க பார்ப்பீங்க. நிறைய ஒரு அரசியல நிறைய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கும் இப்ப தனுசு ராசியை பொறுத்தவரை. ஏன்னா நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியோட உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலைப்படாம மருத்துவ செலவு இப்ப மேக்சிமம் உங்களுக்கு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றமா வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன்களை போயிருமா, இதுல என்ன வரும்? முதல் நட்சத்திரம். இதையும் தாண்டி நான் சொல்ல மாதிரி உங்களுக்கு லாட்ரி எடுக்கிறவங்க ஜாதக பல் தசாபத்தியை பார்த்து எடுங்க. லாட்ரிக்கான அதிபதி 11ஆம் தேதி சுக்கிர பகவான் பலமா கேதுவோட சேர்த்து நேரா 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்க்கறனால கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. இந்த டேட்டுக்கு அப்புறம் எடுக்க இன்னும் ஒரு லாட்ரியும் பயங்கர மாட்டேங்குது. எப்ப தெரியுமா? ஜூலை மாசம் 16க்கு அப்புறம் எடுத்தா சுயஸ்தானம் வைய உட்காந்துருக்கு. லாட்ரியும் வேலை உத்தியத்துல லாபமும் நீங்க பார்க்கணும். நல்ல டைம் இருக்கு, பாத்துக்கோங்க. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன ஒரு மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க எதையுமே சொல்லி கொடுக்கும். நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். அப்படி மூல நட்சத்திரம் பார்த்தா நல்லா ஷார்ப்பா யூஸ் பண்ணுவீங்க. மூலையை நல்லா கசக்குவாங்க. நிறைய கற்பனை திறமை நிறைய இருக்கு மூலத்துல பண்ணிட்டாவே.
இனிமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாகும். மூலம் சரி, எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு தோல்வியே கிடையாது. இனிமேல் தோல்வியா பத்தி நீங்க சிந்திக்காதீங்க, வெற்றியை மட்டும் சிந்திக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுக்குறது 3 நட்சத்திரம். இப்ப சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு கல்வி நல்லா இருக்கு, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு, மருத்துவ படிப்பு நல்லா இருக்கு, அடுத்து கெமிக்கல் சம்மந்தம், மெக்கானிக்கல் சம்மந்தம், டிரைவிங் வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அறிவை தூண்டக்கூடிய வேலை எல்லாமே அனுகூலமா இருக்கும். மூலத்துல பிறந்தவங்களுக்கு சுப செலவு, சுபகாரியம், நல்ல விஷயம், நல்ல காரியம் எல்லாமே இந்த ஜூலை மாசம் செம்மையா இருக்கு. பார்த்து அடுத்து பூராட சம்பந்தம் ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்குங்க. பூராட நட்சத்திரம் பொதுவாகவே எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம், நிறைய ஒரு டீசெண்டா ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க. இப்ப எல்லாமே இவங்களுக்கு நல்லதா வரும் பூராடத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா உங்க நட்சத்திர இது 9ஆம் இடத்துல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நீங்க பெருசா வாழ்க்கையில எதிர்பார்க்குறீங்க, அந்த விஷயம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை சந்திச்சீங்க, பிரச்சனை, வம்பு, உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவு, வரை செலவு, வேலை நிம்மதி இல்லை, ஒரு தடுமாற்றத்துக்கு போய் என்னடா லைஃப் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது யாருன்னா இந்த பூராடத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது பூராடத்துல பிறந்தவங்க. இனிமே சூப்பரா இருக்கு. படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகமா, வெளிநாடா, வெளியூரா, சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, பட்டைகளை போய் நீங்க தைரியமா பயணிங்க, உங்களுக்கு கெட்டவே வராது. பூராடத்துல பிறந்தவங்க இன்னும் ஜூலை 16 அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும் பாருங்க. வெளிநாடு, வெளியூர், வேலை, ப்ரொமோஷன் சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, யாருடையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க, நேர்வழி, நேர்மையா இருக்கணும், தன்மையா இருக்கணும், நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்குது பலன். இப்ப இப்படி உத்திராடத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு திருமண பேச்சு பேசுவாங்க. திருமணம், தொழில், வேலை, உத்தியோகம், அரசாங்கம், அரசு மூலம் அனுகூலம், கமிஷன் வியாபாரம், ஏதோ ஒரு இடமோ பூமியோ சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு. ஏதோ நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க. ஏன்னா ரொம்ப தடங்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சிங்க. வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, நண்பர், பகை, பிரச்சனை, நிறைய தடங்களை பார்த்தாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திராடத்துல பிறந்தவங்க தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. இடத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறுது. தோல்விக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. கரெக்டா மூவ் பண்ணுங்கன்னா 16 தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம், திடீர் யோகம் வரும். பாருங்க வரக்கூடிய ஜூலை மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.